எஸ்பியூ ஃபேமிலி மெம்பருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எஸ்பியூவில் நியூ அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நோட்டீஸ் போர்டில் ஒரு 10 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஐடி அன்பிளாக் ரிலேட்டடு, ரெண்டாவது மெயின் சைட் ரிலேட்டடு, மூணாவது ரீஃபண்ட் ரிலேட்டடு, அடுத்தது வித்ட்ராவல் ரிலேட்டடு, அடுத்து அன்வான்டட் ஹேக்கிங் லிங்க் ரிலேட்டடு, அடுத்து அப்ரூவல் லெட்டர் ரிலேட்டடு, அடுத்து பிளான் பப்ளிஷ் ரிலேட்டடு, அடுத்து வந்து வாய்ஸ்ட் எஸ்பிஓ ரிலேட்டடு, ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடு, டோன்ட் செப்பரேட் பேக் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட். சரிங்களா? ஒரு 10 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் சார் ஆல்ரெடி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஐடி அன்பிளாக் ரிலேட்டட் ஆக்சுவலாக மெயில் கொடுத்தவங்க எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாக் பண்ணிட்டாங்க. மெயில் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க மட்டும் அன்பிளாக் ஆகிருக்கு. அதில் வந்து ரெஜிஸ்டர்டு மெயிலேருந்து கொடுக்காம மற்ற மெயிலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஐடி அன்பிளாக் ஆகலை. அப்புறம் ஸ்டாப் ஐடி தப்பாக போட்டு மெயில் பண்ணியிருக்காங்க, அது அன்பிளாக் ஆகலை. சரிங்களா? அவங்களாம் திரும்ப அகைன் ஒன் மோர் கரெக்டாக அதான் ரெஜிஸ்டர்டு மெயிலேருந்து மெயில் கொடுத்தாங்கன்னா 1 வீக் ஆர் இல்லைன்னா 10 days ஆயிரும் அவங்களுக்கு ஆக்டிவ் ஆக. அவங்க பயப்பட வேண்டாம். அவங்க திரும்ப அகைன் கொடுத்துக்கலாம், ஆனால் லேட் ஆகும். 1 week to 10 days மேலே ஆகும் அன்பிளாக் ரிலேட்டட். சரிங்களா? ஐடி அன்பிளாக் ஆகினவங்க திரும்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஷோ ஆகும். அவங்க அந்த 15 கொஸ்டினுக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அவங்க ஐடி லாகின் ஆகி மறக்காமல் பண்ணுங்கள். திரும்ப பண்ணாமல் விட்றாதீங்க. நம்ம எஸ்பிஓ வெப்டாட் ஓஎஸ்ன்னு சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். அது வேறவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த எஸ்பிஓ வெப்டாட் ஓஎஸ்ன்னு அந்த சைட்டு யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரீஃபண்டபிளுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, மெயில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க மெயில் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த அன்பிளாக் ஐடி இருக்கோ அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. ரிஜெக்ட் எனக்கு எஸ்பிஓ வேணான்ட்டு ரிஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குமே மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரீஃபண்டபிள் கொடுத்துருவாங்க. கிளியரா? வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற வீக்கு சாட்டர்டே சண்டேயில் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வித்ட்ரா ரிக்வஸ்ட் வந்து நமக்கு வித்ட்ரா ரிக்வஸ்ட் எனேபிள் பண்ணுவாங்க. நம்ம வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அதிலேருந்து ஒரு 10 days வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க சார் நோட்டீஸ் போர்டில். நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாம் இந்த பாட் வரும், தேவையில்லாம் லிங்க்கு அதாவது பாட்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா கிளிக் பண்ணாதீங்க. அது நமக்குள்ளே ஒரு அதாவது நம்ம சைட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குரூப்லேருந்து மெசேஜ் நம்ம யாருக்கு பண்ணோன்னே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் செப்பரேட்டாக அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கும், குரூப்பில் எல்லாமே ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கும். இந்த பாட்டு இந்த ஹேக் பண்ண மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு லிங்க்கும் அதை லிங்க்ஸ் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க இது எல்லாமே மற்ற மொபைலுக்கு அப்படியே தேவையில்லாம் நம்ம மெசேஜ் பண்ண மாட்டோம், நம்ம பண்ண மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் ஆகிட்டுருக்கும். அதில் அந்த பாட்டு வேறு ஏதாச்சும் அதை தேவையில்லாமல் லிங்க் எது வந்தாலுமே கிளிக் பண்ணாதீங்க, அதை டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த வீக் எண்டில் அப்ரூவல் லெட்டர் கிடச்சிரும். சரிங்களா? இந்த வீக்கெண்டில் அப்ரூவல் லெட்டர் கிடச்சிரும். கிடச்ச உடனே பிளான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பிளான் சரிங்களா? நம்ம கம்பெனியில் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோன்ற பிளான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவலாக எனக்கு ஐடி வேணாம், எஸ்பிஓவில் வந்துட்டு ஒர்க் பண்ணல, எனக்கு வேறு எங்கே நான் கொடுத்துட்றேன் அந்த ஐடியை அப்படின்னா, இப்போ என்னோடய ஐடி இருக்குது அப்படின்னா என்னோடய ரிஜிஸ்டர் மெயில் வந்துட்டு நான் வந்து மெயில் போடணும். இந்த நான் யூஸ் பண்ணுற எனக்கு வேண்டாங்க, இந்த ஐடி வேண்டாம், நான் வேறு எங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என்னோடய நேமு, ஸ்டாப் ஐடி, என்னோடய மெயில் ஐடிலாம் போட்டு யாருக்கு கொடுக்கணும் அவங்களோட நேமு, அவங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பரு ப்ளஸ் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே சேர்த்து நம்ம மெயிலில் அனுப்பணும். sbo.tvm@gmail.com மெயில் அனுப்பினோம்னா அவங்க அதை செக் பண்ணிவிட்டு அட்மின் டீமில் புதுசாக யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்து அவங்க நேமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஐடி. ஓகேங்களா? ஏன்னா கரெக்டாக இருக்கணும். மெயில் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நோட்டீஸ் போர்டில் இருக்கிறத பார்த்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் நோட்டீஸ் போர்டில் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட சார் சொல்லியிருக்காரு. எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
தேங்க் யூ.